ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான ஹோம் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதில் சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், குட்டி அன்னாச்சிப்பூ, பெப்பர் இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரு, சால்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 4 தக்காளி, 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அதெல்லாம் சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் சேர்த்து கொஞ்சமாக அந்த மஞ்சத்தூள் போட்டு நம்ம வதக்கலாம். ஆனியன் வதக்கிறப்ப நம்ம மஞ்சத்தூள் போட்டோம்னாக்கா ஆனியன் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். ஆனியன் நல்லா அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் அது கூட சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு அதை கலரிக்கலாம். அது நல்லா கலக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வதச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த கலர் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். அந்த தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். மிளகாத்தூள் எதுக்கு முன்னாடி நம்ம போடலனாக்கா அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து அந்த தண்ணி சுண்டி வர்றதுக்குள்ளே சிக்கன் அடி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் நம்ம இறக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை கொட்டிட்டு மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி நம்ம அதை கலரி எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடும்.